நாம் இன்றைக்கி மாங்காய் பச்சடி பார்க்க போகிறேங்க. மாங்காய் பச்சடி செய்யலாம். அதுக்கு கிள்ளி மூக்கு மாங்காய் நான் 2 மாங்காய் தாங்க எடுத்துக்கிட்டேன். மாங்காய் சீசனில் மாங்காய் வாங்கி நம்ம இந்த மாதிரி இனிப்பு புளிப்பு காரம் நிறைஞ்ச மாங்காய் பச்சடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுட்டு வாங்க. பச்சடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தோலோடையே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்ச மாங்காய் எடுத்து போட்டு ஒரு பரட்டி விடலாங்க. எண்ணெயிலே வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நம்ம சீசனுக்கு தாங்க மாங்காய் கிடைக்கும். இதை மாங்காய் வத்தல், மாங்காய் பச்சடி இந்த மாதிரிலாம் செஞ்சுச்சுன்னு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. மாங்காய் பச்சடி வந்துட்டு நம்மளுக்கு கன்சீவாக இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிட்டா வாய்க்கு வந்துட்டு புளிப்பு சாப்பிட்டோன்னு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து இது லைட்டாக புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நாக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கன்சீவாக இருக்கிறவங்க அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் நம்ம உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு தூள் உப்புங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் காரம் சேர்த்தியே போடுறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ஸ்வீட் அதிகமாக போட்டுக்குவாங்க, நல்லாயிருக்கும். ஸ்வீட் அதிகமாக இருக்கும்போது தான் இது வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னாவே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி பரட்டிக்கலாங்க. எண்ணெயிலே பரட்டிட்டு உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. ஊறுகாய்க்கு போடுற மாதிரி கம்மியாகவே போடுங்க. போட்டு பரட்டி விட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் போட போகிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே பரட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாங்க. அப்போ சீக்கிரம் குயிக்காக வெந்து வரும். தண்ணி அதிகமாக வேண்டாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தாங்க ஊற்றுறேன் தண்ணி. ஊற்றிட்டு இந்த மாதிரி 10 நிமிஷம் மூடி வச்சிங்கனாவே குயிக்காக வெந்துடும். ரொம்ப கொலைய விட்றாதீங்க, நல்லா இருக்காது. பார்த்திங்களா, இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேங்க. வடிகட்டி தான் வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்பு அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே மீடியமாக இருக்கட்டும்னு சொல்லி நான் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி ஒரு 2 பெட்டு பெட்டினீங்கன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாங்காய் வந்துட்டு அந்த இனிப்பில் ஊறி வெந்து வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய சுவை வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பொதுவாக இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. முக்கியமாக இதை கன்சீவாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு சுவையாக இருக்கும். சீசனுக்கு தாங்க கிடைக்கும் மாங்காய். அந்த சீசன் கிடைக்கும்போது மாங்காய் ஊறுகாய், மாங்காய் வத்தல், அப்புறம் மாங்காய் பச்சடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.